அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 6வது அத்தியாயமாக வைரவ மந்திரத்தில் 1099வது மந்திரம் என்று சிந்திக்க உள்ளோம். ரத்னகுமார் ஐயா, பலத்தை வழிநடத்துங்க ஐயா. நன்றி. திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 4ஆம் தந்திரத்தில் 6வது அத்தியாயம் பைரவி மந்திரம் பாடல் 1099 என்று பார்க்க இருக்கின்றோம். பாடல் வருகின்றது. ஆதி பைரவி கந்தித்துறை மன்னி ஓதி புனரி புடத்தீசனா பேதை உலகில் பிறவிகள் நாசமா போக உலவாத ஓலமுன்றாகுமே. ஆதி பைரவி கன்னித்துறை மன்னி ஓதி உணரில் உடலுயிர் ஈசலாம் பேதை உலகில் பிறவிகள் நாசமாம் ஓத உளவாத கோலம் ஒன்றாகுமே. இதன் விளக்கமாக, ஆதிசக்தியான வைரவியே எப்போதும் இளமையுடன் அண்ட சராசரங்களில் உள்ள அனைத்து இடத்திற்கும் அரசியாக வீற்றிருக்கின்றார். அவளது மந்திரத்தை செவித்து தமக்குள் அவளை உணரும் சாதகர்களின் உடலும் உயிரும் இறைவனாகவே ஆகிவிடும். மாயையால் மயங்கி இருக்கும் இந்த உலகத்தில் மீண்டும் பிறவி எடுக்காமல் இருக்கும்படி எப்போதும் அழியாத உடலையும் அவர்கள் பெற்று விடுவார்கள். இது சரவணன் ஐயா தளத்தில் கொடுக்கிற விளக்கம். ஐயா சத்யநாராயண ஐயா, வாருங்கள் ஐயா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. நேத்தி யாவும் அவளே வைரவி யாவும் அவளேன்னு பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு சாராம்சமா சொல்றான் தான் இந்த பாட்டு பிறவிகள் நாசமாகும் அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுக்குது. அது என்ன பிறவிகள் நாசமாகும், எப்பொழுது, எப்படி அப்படின்னு கேட்டா, மூலாதாரத்தில் மண்டலமிட்டு சுருண்டு கிடக்கும் குண்டலினி சக்தியை எழுப்பி சிரசில் அமைந்துள்ள சகசிரதலத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். அப்போது சாத்திரங்கள் கூறும் உண்மைகளை உண்மை அனுபவமாக பெற முடியும். அப்போது உடலும் உயிரும் சிவத்தன்மை அடையும். பேதை உலகினில் பிறவிகள் அழியும். வார்த்தைகளால் கூற முடியாத சிறந்த அழகு வந்து சேரும்னு சொல்றாரு ஒரு ஆசிரியர். இன்னொரு உரை ஆசிரியர், நடப்பாற்றலை செய்யும் வைரவி எல்லாம் ஈன்றெடுத்தும் என்றும் கன்னியாய் இருப்பவள். சிவபெருமானுக்கு உடல் உயிராவாள். அறியாமை நிறைந்த உலகினர் அவளை அன்புடன் வழிபட்டால் பிறவி அகலும். ஓதுதற்கரிய மெய்யுணர்வே திருமேனியாக உடையவள். ஆதி வைரவி சக்கரத்துடன் கூடிய வைரவி மந்திரத்தை கன்னித்துறை விசுத்தி உடல் உயிர் ஈசனாம். உடலில் உள்ள உயிர் ஈசனது தன்மையை அடையும். உலவாத கோலம் அழிவற்ற தேகம்னு சொல்றாங்க. இன்னொரு உரையாசிரியர் பாத்தீங்கன்னா, தென்கோடியாகிய குமரித்துறையில் நிலை பெற்று இருப்பவளும் எப்பொருளுக்கும் ஆதியுமாகிய வைரவியை துதித்தும் தியானித்தும் நின்றால் உடலில் உள்ள உயிர் சிவமாகும். அறியாமை பொருந்திய இவ்வுலகில் பலவாறு பிறக்கும் பிறவிகள் ஒளியும். அவளது வடிவு எண்ணிறைந்த வகையினது ஆதலின் அஃது ஒன்றாயே இருத்தல் கூடுமோ. குறிப்புரை பார்த்தீங்கன்னா, எவ்விடத்து சிவமும் சக்தியும் பிரிப்பின்றி இருப்பினும் சிலவிடத்து சிவத்தன்மையும் சிலவிடத்து சக்தித்தன்மையும் முனைந்து தோற்றும். அவ்வாற்றல் வடக்கில் கைலமலை சிவமலை ஆகின்றது. அதுபோல தெற்கில் குமரி என்னும் மலை சக்தி மலையாய் இருந்தது. கால வேறுபாட்டால் அம்மலையை கடல் தன்னுள்ளே அகப்படுத்து வடக்கில் மிக பறந்து நின்றமையின் அதன் வடகரையில் சக்தி குமரியாய் எழுந்தருளி இருக்க அக்கடல் முனையும் குமரி முனை எனப்படுவதாயிற்று. அவ்விடம் சிவனுக்கு கைலை போல உமைக்கு மிகச்சிறந்த இடமாதலை உணர்த்துவதற்கு வைரவியை கன்னித்துறை மன்னி என்றார். இறை அன்புடையோர் யாவரும் கையிலேயே அணுகி காணலையும் குமரி தீர்த்தத்தில் அதாவது கடலில் மூழ்குதலையும் ஒரு பற்றியவாக மேற்கொள்ளல் என்றும் நிகழ்வது. இதனால் ஒரு கருத்து பற்றி சிவனை மேல் உள்ள ஒரு பாடல்னு சொல்லியிருக்காங்க. தென்னன் என குறித்த நாயனார் தேவியை இங்கு கன்னித்துறை மன்னி என்றார்.
பின்னரும் இனிய தென்மூலை இருக்கும் குமரி என்பார். வர்ற பாடல்ல நல் ஆவடு தண்டுரை ஆவின் கிளத்தி அப்படின்னு இன்னொரு பாடல்லவும் சொல்லுவாரு அப்படின்னு சொல்றாங்க. சிவன் ஆவடு தண்டுரை சீருடையாள் என்றார். மன்னி என்பது பெயர். இதில் ஐயுருவு தொகுத்தலாயிற்று. கன்னித்துறையை பிறரெல்லாம் உருவமாக்கி தாம் தாம் வேண்டும் பொருளை உரைப்பர். சத்தியது வடிவு ஒன்றாகாது பலவாதல் செயல் மாறுபாடு நோக்கியதாலின் அவற்றை அவ்வாறே கொள்க என்பார். ஓத உளவாத கோலம் ஒன்றாகுமே என்றார். ஏகாரம் எதிர்மறை வினா. இதனால் வைரவி சிவசத்தியே யாதல் இங்கும் தெரிவிக்கப்பட்டது. கன்னித்துறை சத்திலோகமாகிய ஸ்ரீபுரம். மன்னி நிலை பெற்றவள். உடல் சகம் உயிர் ஆன்மா. ஈசன் பரம். ஆகவே சத்தியே மாயையாய் உலகு உடல் இவற்றிற்கு முதற்காரணமாயும் உயிர்க்கெல்லாம் போக மோட்சத்தை தந்து உடனாயும் ஒன்றாயும் சிவபரம்பொருளோடு பிரிக்க முடியாத திருவருளாற்றலாயும் இருத்தலின் உடல் உயிர் ஈசனாம் என்றருளியது. ஓத அப்படின்னா புகழ்ந்து சொல்ல, உளவாத வற்றாத, கோலம் அழகு. இதனால் வைரவி வழிபாடு வீடு வேற்றினையும் தருதல் கூறப்பட்டது. வாரியார் சாமி ஒரு இதில் அழகா சொல்லுவாரு, மாக்கள்னா விலங்குகள் ஒரு மாத்திரை குறைஞ்சிச்சுன்னா மக்கள் ஆறாங்க. அதே மாதிரி சீவன் அப்படிங்கிறது ஒரு மாத்திரை குறைஞ்சிச்சுன்னா சிவன் ஆயிடுவோம் அப்படின்னு சிந்திப்போம். வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி. ஓம் திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம் சரணம். நன்றி சத்யநாராயண. கிருத்திகாமா வாருங்களா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பாடல் நம்ம விளக்கமா கேட்டோம். சத்யநாராயண விளக்கம் சொல்லும் பொழுதுதான் வந்தேன். ஒரு அருமையான ஒரு விளக்கம். கன்னி துறை மன்னி அப்படிங்கறத சேர்த்து சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது, அழகா இருக்கு. ஆமா, அவளை நம்ம வாழையாதான் கொண்டாடுவோம் கன்னியாகுமரி காலையில. அந்த அந்த ஒரு விஷயம் ரொம்ப அற்புதமா இருந்தது. நன்றி ஐயா. பாடல்ல ரொம்ப ஒரு அழகான ஆரம்பத்தை கொடுத்துருக்காரு. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்த திருமூலர் நமக்கு சொல்லி தர்றாரு. சூட்சுமமான ஒரு விஷயத்த சொல்லி தர்றாரு. நேற்றுக்கு முந்தின பாடல்ல அண்டத்துல பறந்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்த இருக்குல்ல, நிசாசரி அப்படின்னு சொல்லி அந்த மொத்த உலகமும் சராசரமும் அடங்கி இருக்கக்கூடிய அந்த ஒரு துளியை பத்தி பேசினாரு. அதற்கு பிறகு நேற்றைக்கு உள்ள வந்துட்டாரு முக்கண்ணி அப்படின்னு சொல்லி உள்ள நம்மளுடைய இந்த பிண்டத்துக்குள்ள வந்துட்டாரு. இன்னைக்கு அந்த பிண்டத்துல இருந்து இன்னும் அந்த பிண்டத்துக்குள்ளே எங்க நம்ம அவள் வியாபித்திருக்கிறாள், அதுல இருக்கக்கூடிய சில சங்கேதமான ஒரு விஷயங்களை அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆதி வைரவி அப்படின்னோட நமக்கு தெரியும் அவர் யார சொல்றாரு அப்படின்னா, அவர் முதல்ல சொல்லிக்கிறார். அப்புறம் ஒரு வார்த்தை சொல்றாரு, கன்னி அப்படின்னு சொல்றாரு. அது ஏன் சொல்றாரு? நம்ம இதெல்லாம் நிறைய தடவை சொன்னதுதான், ஆனா இந்த இடத்துல திருப்பி சொல்றாரு. ஆதி வைரவி துறை மன்னி அப்படின்னு சொல்றாரு. ஓதி உணரில் உடல் உயிர் ஈசனாம், பேதை உலகில் பிறவிகள் நாசமாம், ஓத உலவாத கோலம் என்றுமே அப்படின்னு சொல்றாரு. உலவாத கோலம் என்றோம். அப்போ என்ன இந்த கன்னி அப்படிங்கிற ஒரு வார்த்தையில அவர் என்ன சொல்ல முயற்சி பண்றாரு? துறை மன்னி அப்படின்னு சொல்லும் போது என்ன, துறைன்னா நமக்கு தெரியும் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ அது மன்னி அப்படின்னா என்ன அர்த்தம்? துறை மன்னிங்கிற ஒரு விஷயத்த எதுக்கு சொல்றாரு, இந்த கன்னியை எதுக்கு சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அற்புதமான விஷயங்களை நமக்கு உணர்த்துறாரு. இந்த கன்னி அப்படிங்கிற ஒரு இதை நம்மளுடைய வழக்கத்துல நம்மளுடைய தர்மத்துல என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு அந்த 18 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பெண்ணை, திருமணம் ஆகாத ஒரு ஒரு இளம் பெண்ணை நம்ம கன்னி அப்படின்னு சொல்றோம்.
அதற்கப்புறம் ஒரு பருவம் அமையும், அது தருணி அப்படின்னு சொல்லிட்டு திருமணமான ஒரு அமைப்பு. அதற்கு பிறகு பதிவிரதா அப்படின்னு அடுத்தடுத்து கொண்டு போவோம். இப்ப இந்த இடத்துல கன்னி அப்படின்னு சொல்லும்போது நம்ம எதனால அப்படி சொல்ல வரோம், நம்மளுடைய தர்மத்துல என்ன அது அர்த்தம் அப்படின்னாக்க, அவர்கள் வந்து தன்னுடைய புனித தன்மையை காப்பவர்கள். ஒரு பெண்ணாக படைக்கப்பட்டு இருக்கும் பொழுது அடங்கி இருப்பவள். அதாவது தன்னுடைய இன்னைக்கு இருக்கிற பொண்ணுங்களை எல்லாம் அந்த நான் விமன்ஸ் லிபர்ட்டிக்குள்ள எல்லாம் போல. ஆனா ஒரு பொதுவான நம்மளுடைய சமுதாய அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னா, கன்னி அப்படிங்கும் போது தாய் தந்தையருக்கு கட்டுப்பட்டவள், தன்னுடைய வெளிப்பாடுகள் அதிகம் இல்லாதவள், சிறந்த பழக்க வழக்கங்களை கொண்டிருப்பவள், தன்னுடைய புனித தன்மையை பாதுகாப்பவள் அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு விஷயம் இருக்கும். அப்ப அவளுடைய பழக்க வழக்கங்கள் எங்க இருக்கும்? இப்ப இருக்கிறத பத்தி யோசிக்காதீங்க. நம்ம வெளிநாடு கடந்து போறோம், அங்க படிக்கிறோம், அங்க வேலை பாக்குறோம், அதெல்லாம் வேற. அதுக்குள்ள நான் வரல. ஆனா இதுதான். அப்போ இவர்கள் தன்னுடைய குலத்தோடு ஒட்டி இருப்பவர்கள். அப்போ அங்க உள்ளேதான் இருப்பாங்க, ரொம்ப எல்லாம் வெளியில வர மாட்டாங்க. அப்ப திருமணமான பிறகு தன்னுடைய கிராமத்தை விட்டு, தன்னுடைய வீட்டை விட்டு, தன்னுடைய குடும்பத்தை தான் இதுவரை காத்து வந்த குடும்பத்தை விட்டு கணவனோடு இணைந்த பிறகு வெளி உலகிற்கு செல்வார்கள். இதுதான் அந்த காலத்துல ஒரு நடைமுறையாக இருந்தது நம்மளுடைய தர்மத்துல. இப்ப இந்த இடத்துல கன்னி அப்படின்னு சொல்லும் போது லலிதா சகஸ்ரநாமத்துல இந்த பதத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப அழகான வார்த்தை சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருக்குன்னா, குல யோகினி அப்படின்னு சொல்லுவாங்க, குலாங்கனா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? தன்னுடைய குலத்தோடு சார்ந்திருப்பவள் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அப்போ இந்த குலத்தோடு சார்ந்திருத்தல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்க எங்க இருக்காங்க இந்த அம்மா? மூலாதாரத்துல உறைந்திருக்கிறாங்க. நம்ம அதுவும் தெரியும், மூலாதார நிலையா அப்படின்னு அதையும் நம்ம வந்து லலிதா சகஸ்ரநாமத்துல நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ அந்த அந்த ஒரு தன்மைய சொல்லக்கூடியதாக. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவ வந்து நம்முடைய மூலாதாரத்துல ஒரு 3.5 சுற்று வடிவுல அவள் ஆற்றலோடு அமர்ந்திருக்கிறாள் இல்லையா? ஆனா அத வந்து வெளியில தெரியல, அப்படியேதான் இருக்கா. அப்ப அவ முதல்ல இந்த வெளிப்படும் போது எங்கனம் வெளிப்படுவாள்? தன்னுடைய குலத்தோடு தொடர்பு கொண்டுதான் அவள் வெளிப்படுவாள். எது அவளுடைய குலம் அப்படின்னா, இந்த 6 சக்கரங்கள் இல்லைங்களா? நம்ம அந்த மூலாதாரத்துல இருந்து மேலே எழும்பும் போது அவள் அதன் வழியாக தான் மேலே எழும்புகிறாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த 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 ஒரு தன்மை அததான் சொல்றாங்க, குலாங்கனா, குலாந்தஸ்தா, குலாமிருதைக ரசிகா அப்படிம்பாங்க. இந்த குலாமிருதைக ரசிகா அப்படின்னா இந்த எப்படின்னா, இவ மேல வரைக்கும் மேல போயிட்டு அந்த அமிர்தத்தை கொடுக்கும் பொழுது அந்த அமிர்தத்தினுடைய தன்மையை ரசிப்பவள் அப்படின்னா, அது எப்ப நிகழும்? அது அடுத்த வரியில சொல்றாரு, ஓதி உணரில் உடல் உயிர் ஈசனாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப யார் அவள் கன்னியாக இருக்கிறாள். கன்னியாக இருக்கும்போது எப்படி இருக்கா? உள்ள சுருண்டு இருக்கா, துறை மன்னி. ஆனா அதுக்காக அவன் அமைதியா இருக்கான்னு அர்த்தம் இல்ல, அவளுக்கு ஆற்றலே இல்லைன்னு இல்ல. அவ அந்த இடத்துல வித்தகியாக விளங்குகிறாள். அந்த இடத்துல அமைதியா உட்கார்ந்துருக்காளே தவிர அவள் மிகப்பெரியவள். அவளுடைய தன்மை எப்படி இருக்கும், அவளுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, அதுக்குதான் இந்த வார்த்தையெல்லாம் நான் சொன்னது. குலாமிருத்தை கரசிகா, குல யோகினி, குலாங்கனா, இதெல்லாம் நம்ம வந்து மூலாதாரத்தை குண்டலினியை சொல்லக்கூடிய வார்த்தைகள். நம்ம வந்து இது வந்து எனக்கிட்ட ஒரு பணி மாதிரி இருக்கு. இத்தனை வருஷமா இல்லாம இந்த வருஷம் இந்த வாசிப்புல நான் வந்து இந்த 4ஆம் தந்திரத்தை வந்து லலிதா சகஸ்ரநாமத்தோடையும் சௌந்தர்ய லகரியோடையும் அதிலே பிரயோகித்திருக்கக்கூடிய வார்த்தைகளோடும் நான் வந்து ஒப்பு நோக்கும் போது நம்ம திருப்பி சொல்லக்கூடிய திருமூலர் மிகச்சிறந்த சக்தி உபாசகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த மீண்டும் நிரூபிக்கப்படுகிறது. அதற்குண்டான அந்த ருசி, அந்த ரசனைய, அந்த ருசிய வந்து இன்னைக்கு இப்போ என்ன ருசிக்க வைக்கிறான். ஏன்னா இந்த தேவியோட பக்தியில, தேவியினுடைய ஆராதனையில ரொம்ப உயர்ந்த விஷயமாக சொல்லக்கூடியது லலிதா சகஸ்ரநாமம், சௌந்தர்ய லகரி, சாமலா தண்டகம்.
இந்த இந்த விஷயத்துல வந்து அப்படியே அனுபவிக்க வைக்கிறாங்க அந்த வார்த்தைகளை. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, எப்படி இதெல்லாம் யோசிக்காம இத்தனை வாசிப்புகளை கடந்து வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த இந்த வரியெல்லாம் அவ்வளவு சூட்சமமான விஷயங்களை நமக்கு சொல்லி தருகிறது அவளுடைய விஷயத்த. அப்ப நம்ம எங்க இருக்கணும்? இந்த குலம் அப்படிங்கும் போது இன்னொன்னு சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதாவது நம்ம சொல்ற இந்த சத்சங்கம், அபிராமி பற்ற சொல்லுவாரு, நான் உன்னோட அடியார் கூட்டத்தோடு இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் நம்ம குலமா பார்க்கலாம். அவள் யாரோ துறைமணியாக இருக்கிறாள், ஓதி உணரில் உடல் உயிர் ஈசனாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஓதி உணரில் உடல் உயிர் ஈசனாம்னா என்ன அர்த்தம்? எப்படி ஓதணுங்கிறத முன்னாடி சொல்லிட்டாரு, நமக்கு மந்திரத்தை சொல்லி கொடுத்துட்டாரு. அப்படி சொல்லும் போது உடல் உயிர் ஈசனாம் அப்படிங்கிறாரு. அப்படின்னா அதற்கும் வந்து ரொம்ப அழகான ஒரு வார்த்தைய வந்து லலிதா சஹஸ்ரநாமத்துல இருக்கு. கௌலின்யை அப்படின்னு சொல்லுவாங்க. யார் இந்த கௌலின்யை? அந்த குலம் அப்படின்னா ஒரு தன்மை சார்ந்தது. அகுலம் அப்படின்னு சொல்லும்போது அதை தாண்டி நிற்பது. அப்போ யாரு அகுலம் அப்படின்னு சொல்றது? யாரு சொல்றாங்க அப்படின்னாக்க, அருவமாக இருக்கக்கூடிய சிவனை சார்ந்து இருப்பது. அப்ப அங்க போய் சேர்றான் கௌலினியை அப்படின்னா, அந்த குலத்தை தாண்டி அகுலத்தோடு சேர்ந்திருப்பவள், அதுதான் கௌலினியை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஒரு தன்மையை அவள் அடைகிறாள். அப்ப அவ அடைகிறா அப்படின்னா என்ன இருக்கும்? அங்கே சேரும் பொழுது நம்முடைய ஆன்மாவையும் சேர்த்து அழைத்து செல்கிறாள். அப்படி நடந்துட்டுனா என்ன நடக்கும் அப்படின்னாக்க, பேதை உலகில் பிறவிகள் நாசமாம். அப்ப அப்படி ஒரு தடவை மேல போயிட்டோம் அப்படின்னா, இந்த ஆரோகணத்துல போயிட்டோம்னா திருப்பி அவரோகணம் வந்தால் கூட வரும். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதையும் ஒரு 4 பாடல் முன்னாடி ஒரு திருமந்திரத்துல சொல்றாரு, அவர் திரும்பி ஷீல் கம் பேக் டு பேஸ் அப்படின்னு அதையும் அவரே சொல்லி கொடுக்குறாரு. சோ அந்த மாதிரி போக ஆரம்பிச்சுட்டா அவர் நினைக்கிறப்ப எல்லாம் அப்படியே மேல அந்த 3.5 சுட்டு இருக்கக்கூடிய தலை கவிழ்ந்து இருக்க. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அந்த அவள் வந்து கன்னியாக இருக்கும் பொழுது எப்படி இருக்கா அப்படின்னா, அந்த நாகம் 3.5 சுட்டு சுற்றி தலை வந்து கீழ் நோக்கி இருக்கிறது. ஆனா ஒரு தடவை மேல போயிட்டு அவ வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், மேல அவளுடைய துறைக்கு சென்று விட்டு ஈசனோடு கலந்து விட்டு மீண்டும் கீழே இறங்கி வரும்பொழுது என்ன நடக்கும்? அந்த அந்த தலை நிமிர்ந்து நிற்கும், அவ்வளவுதான். அதுதான் வித்தியாசம். ஆனா அவ கீழே தான் வருவா, அந்த அந்த சுருண்டுலதான் போவா, திருப்பி ஒரு 3.5 சுட்டு தான். ஆனா அது என்ன செய்யும் அப்படின்னா, அந்த அந்த தலை வந்து நிமிர்ந்து நிற்கும். அதனாலதான் சொல்லுவாங்க கவிழ்ந்த தாமரை நிமிர்ந்த தாமரை. ஏன்னா தாமரைன்னா நம்ம பயப்பட மாட்டோம், ஆனா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாம்பு வந்து தலை நிமிர்ந்து இருக்கு அப்படின்னா நம்ம பயப்படுவோம். அப்ப அதனாலதான் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சங்கேதமான வார்த்தைகள், ரொம்ப ரொம்ப சங்கேதமான வார்த்தைகள். அதனாலதான் சொல்லுவாங்க குல சங்கேதனா அப்படின்னு சொல்லுவாங்க. அது இன்னொரு நாமம் இந்த திருமந்திரத்துக்குள்ள. சங்கேதனானா என்ன அர்த்தம்? சங்கேதமான விஷயங்களை சொல்பவள். அப்ப நம்ம சாதாரணமா கடந்து போறவங்களுக்கு இதுவே ஒரு லெவல்ல புரிஞ்சுக்கலாம். இன்னும் ஒரு அடுத்தடுத்த லெவல்ல பல அடுக்குகள்ல புரியக்கூடிய விஷயங்களை கொண்டிருப்பவள். அப்ப இந்த இந்த இதுவுமே நம்ம பாத்துக்கலாம். இந்த 6 ஆதாரங்கள் விரிவது கூட பல அடுக்குகள் இருக்கு அதுல. அந்த 64 அடுக்குகள் சொல்லுவாங்க. இந்த 64 அடுக்குகளுக்கு முன்னாடி இந்த 6 ஆதாரம் 3 முடிச்சு இத வந்து அப்படியே விரிஞ்சு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ இந்த 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 மந்திரத்துல வந்து அப்படியே ஜாம் பேக்டா வச்சிருக்காரு திருமூலர். ஏதோ மிகப்பெரிய விஷயங்களை ஜாம் பேக்டா வச்சிருக்காரு. அதனாலதான் சொல்றாரு ஓதி உணரின் உடல் உயிர் ஈசனாம் அப்படின்னு சொல்றாரு. தமிழ் அப்படிங்கறத வந்து அப்படியே பொழிந்து இருக்கிறார். இந்த இடத்துல தமிழ் வந்து அவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு நமக்கு. அதுதான் சொல்றேன் கௌலினியை அப்படின்னு நான் சொன்னேன். அப்ப பேதை உலகில் பிறவிகள் நாசமாம், ஓத உலவாத கோலம் என்றாகுமே அப்படின்னு சொல்றாரு. அப்ப இப்படி எல்லாம் நடந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, பேச்சில்லை இனிமே. திருப்பி ஒரு பிறவி என்ற பேச்சே இல்லை. அத்தகைய பேரழகோடு நாம் விளங்குவோம். எது பேரழகு? உள்ள ஒளிதான் பேரழகு இல்லையா? அப்ப அங்க உள்ள ஒரு லைட் எரிஞ்சுட்டே இருந்ததுன்னா என்ன நடக்கும்? எந்த இருளும் உள்ளுக்குள்ள இருக்காது. இருளற்ற ஒரு மனிதனுடைய பேச்சு எப்படி இருக்கும்? தங்கு தடை இல்லாம இருக்கும். எதிரில கேட்கிற அத்தனை பேரையும் வசியம் பண்ணும். வசியம் பண்ணும்னா நம்மை நோக்கி ஈர்க்கும் இல்லை, அந்த தேவியை நோக்கி, சொல்லப்படுகின்ற பொருளை நோக்கி ஈர்க்கப்படும். அந்த ஒரு இருளற்ற நிலை, அந்த ஒளியோடு இருக்கக்கூடிய நிலை, பேரழகோடு இருக்கக்கூடிய நிலை
நிகழும். அதுதான் ஓத உலவாத கோலம் என்றாகுமே. அப்புறம் அதுக்கப்புறம் அந்த இடத்துல பேச்சு இதெல்லாம் கிடையாது. ஒரு என்ன சொல்றது, ஒரு 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 கட்டத்துக்கு போயிடுச்சுன்னா சம்பிரதாயங்களே தேவையில்லை. டெய்லி உட்காரணும், ஸ்லோகம் சொல்லணும், தன்னை விளக்கிக்கணும், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்படின்னு நினைச்சா அந்த நிமிர்ந்து இருக்கக்கூடிய அந்த குண்டலினுடைய தலையானது சட சட சடன்னு மேல ஏறும். அத்தனை கிரந்தையும் பிளந்து மேல போகும். இங்க இருந்து அமிர்தத்தை கொடுக்கும், அங்க இருந்து சிவனோடு ஏந்தி இருக்கும், திருப்பி அழகா கீழே வந்து உட்காரும். இது வந்து அற்புதமான அனுபவம். இத வந்து நம்மளால அனுபவிக்க முடியும். அது 100% உண்மை. அந்த சந்தோஷத்தை வந்து பேரானந்தமா இருக்கும். அதுதான் பேரானந்தம்னு நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அததான் சொல்றாரு, ஓத உலவாத கோலம் என்றாகுமே. அப்ப அதுக்கப்புறம் எந்த பேச்சும் கிடையாது. இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், ஐயோ அது பண்ணலையே, இது பண்ணலையே, புலம்பலே கிடையாது. அப்படியே அவளோட ஆனந்தத்தில் திளைத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை வந்து அப்படியே ஒரு ஜாம் பேக்டா வச்சிருக்கிறாரு. இதுல வந்து நான் உண்மையிலேயே நான் சம்பிரதாயத்துக்கு எல்லாம் சொல்லல. நான் சொல்றது இந்த பாடலினுடைய ஒரு 3% 4% கூட நான் சொல்ல முடியல. அத்தனை விஷயம் இந்த பாடல்ல, அத்தனை சங்கீதங்கள், அத்தனை ஆழ்ந்த ரகசியங்கள் இந்த இடத்துல வச்சிருக்கிறாரு. ஆனா நம்ம சாதாரணமா வாசிக்கும் போது ரொம்ப எளிமையா நமக்கு புரியுற மாதிரி, ஏன்னா ரகசியம் இருக்குன்னா யாரும் பக்கத்துல வர மாட்டாங்க, ஐயோ இது நமக்கு புரியாது அப்படின்னு போயிடுவாரு. அதனாலதான் திருமூலர் என்ன பண்ணிருக்காருன்னா, தமிழ்ல அப்படியே இழைத்து 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 வார்த்தைகள் போட்டு எல்லாருக்கும் புரியுற மாதிரி செய்து வைத்திருக்கிறார். அத்தகைய ஒரு அற்புதமான மந்திரத்தை உங்களோடு பகிர்ந்ததை அந்த காலை வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை வந்து பகிர்ந்தேன். நன்றி சிலாமா, அருமை. இதுக்கு முன்னாடி 2ஆம் தந்திரம் 3ஆம் தந்திரம்லாம் நாம பார்த்துட்டு இருக்கும் போது நீங்க சொல்லியிருக்கீங்க சக்தி வழிபாடை பத்தி திருமூலர் எவ்வளவு சொல்லியிருக்காரு, நீங்க பின்னாடி பார்ப்பீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சக்தி பேதம் பார்க்கும்போது சரி, இப்ப அடுத்தது இப்ப வைரவி மந்திரத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போதும் சரி, நான் கொஞ்ச நாள் கழிச்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்த்துட்டு இருக்கும் போது சரி, நீங்க சொன்னது அடிக்கடி எனக்கு ஞாபகம் வந்து நடந்தது. இன்னைக்கு நீங்க அதையும் சொல்லியிருக்கீங்க. நீங்க சொன்ன மாதிரி அனுபவங்கள் இதெல்லாம் எந்த அளவுக்கு எங்க மாதிரி தொடர்ந்து வர உங்களுக்கு எப்ப கிடைக்கும் என்னங்கிறது தெரியல. கிடைக்கிறதுக்கு அருள் புரியட்டும் திருமூலர். நன்றிங்கம்மா, மிக்க நன்றி. ஐயா மகேந்திரன் ஐயா, வாருங்கள் ஐயா. வணக்கம், அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இனிய 1099வது பாடல். இது வைரவி மந்திரத்தை சொல்லும் பொழுது மென்மையாவே பாட முடியல. அந்த மாதிரி அதோடைய வரிகள், சொற்கள் ஒவ்வொன்றும் அவ்வளவு ஒரு சக்தி மிகுந்ததாக இருக்கு. ஆதி வைரவி கன்னித்துறை மன்னி ஓதி உணரில் உடல் உயிர் ஈசனாம். ஆதி வைரவி கன்னித்துறை மன்னி ஓதி உணரில் உடல் உயிர் ஈசனாம். பேதை உலகில் பிறவிகள் நாசமாம். ஓத உலவாத கோலம் ஒன்றாகுமே, ஓத உலவாத கோலம் ஒன்றாகுமே. பேதை உலகில் பிறவிகள் நாசமாம். ஓதி உணரில் உடல் உயிர் ஈசனாம். ஆதி வைரவி கன்னித்துறை மன்னி. இந்த எப்படி நம்முடைய தமிழின் சிறப்பை சொல்லும் பொழுது எவ்வளவு ஆதி மொழியாக இருக்கிறது, அதே சமயம் கன்னித்தமிழ் என்று ஒரு புதுமையை நோக்கி எப்போதுமே பயணித்து கொண்டிருக்கிறாள் என்று நம்மளுடைய மொழியை எப்படி எந்த அளவுக்கு நம்ம பார்க்கிறோமோ, அதே போல இந்த வைரவியை, அந்த ஆதி சக்தியை எந்த அளவுக்கு ஒரு பழமைக்கு பழமையாய் புதுமைக்கு புதுமையாய் ஒரு கன்னித்துறை மன்னியாக இருக்கிறாள் என்பது. மன்னி என்பதை ஒரு பேரரசியாக இருக்கிறாள். அந்த பேரரசி எதுக்கெல்லாம் இருக்கிறாள் என்றால், அந்த அத்தனை உயிர்களுக்கும், அத்தனை கோடி செல்களுக்கும், அத்தனை கோடி நமக்கு கண்ணுக்கு தெரியாத நம்மளுடைய காற்றில் இருக்கின்ற உயிரிலிருந்து நமக்கு நிலத்தில், நீரில் என்று எல்லா இடத்திலும் இருக்கின்ற அத்தனைக்கும் ஒரு பெரு அதிபதியாக இருக்கிறாள் என்பது ஒன்று. அவளுடைய உணர்வை, உயிரை, அந்த உயிர்ப்பு ஆற்றலை, இயக்க சக்தியை நம்ம ஓதி உணர 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 என்ன மாதிரி ஆகும் அப்படின்னா, இது சார்ந்த திருமூலர் பல பாடல்களில் குறிப்பிட்டது போலவே நாம் அதுவாகவே மாறிவிடுவோம் என்பது. இந்த உடல், உயிர் எல்லாம் ஈசனாக மாறிவிடும். அந்த ஈசனாக இருப்பது என்பது எந்த அளவுக்கு நம்மளுடைய அதே தன்மையோடு, உயிர்
பக்குவ நிலையை நம்ம உணர்ந்து ஓத அது நமக்கு அந்த உடல் உயிர் ஈசனாகுமா. இதை விட வேற என்ன நமக்கான ஒரு பெருமை வேண்டும்? இந்த உடலை நம்ம அந்த உள்ளம் பெரும் கோயில் உணவுடம்பு ஆலயம் என்று திருமணரை இன்னொரு இடத்துல குறிப்பிடுறார். அந்த மாதிரி இந்த ஒரு உடல் ஒரு கோயிலாகவும், அது நமக்கான இருக்கின்ற அந்த உயிர் ஈசனாகவும் நமக்காகவே உள்ள இருக்கின்றான். அதை ஆம் என்று அதை அறுதியிட்டு இன்னொரு முறை அது தனக்கு இப்படித்தான் அப்படின்னு நிச்சயப்படுத்தி சொல்கிறார். அதற்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, பேதை உலகில் பிறவிகள் நாசமாம் என்பது. இந்த பேதை உலகம்னா என்ன? நீங்க இதுல திருக்குறள்ல ஒரு தனி அதிகாரமே இருக்கு. நீங்க இந்த மாதிரி பேதைமை அப்படின்றத சொல்லும் பொழுது அந்த விழிப்புணர்வு தன்மை இல்லாமல் அந்த பேதைமை நிலையோடு இருப்பதால் என்னென்ன நமக்கு வாழ்க்கையில் அந்த ஒரு நன்மையை அடைய முடியாமல் செய்துவிடும் அப்படிங்கிறத பார்ப்போங்க. அதில் இந்த உலகத்தில் அதிகமான பேர் பேதையாக இருக்கிறார்கள். அல்லது அந்த பேதை உணர்வோடு இருக்கும் பொழுது, அல்லது அந்த விழிப்புணர்வு நிலை இல்லாமல் இருக்கும் பொழுது, அங்கு பிறவிகள் எல்லாமே ஒவ்வொன்றாக அழிந்து கொண்டே இருக்கும். அதற்கென்று உயிர்ப்புத்தன்மை இல்லாமல் ஒரு சுழற்சி முறையில் அப்படியே காணாமல் போயிடும். அந்த பேதை உலகில் பிறவிகள் நாசமாகும், ஆனால் ஓத உலவாத கோலம் ஒன்று ஆகுமே அப்படின்றார். இப்போ இந்த ஆதி வைரவியை, அந்த கன்னித்துறை மன்னியை நம்ம ஓதி உணர நமக்கு எப்படி ஒரு ஈசனாக ஆகிறதோ, இங்கு அழிவு என்பது இல்லவே இல்லை. ஏனென்றால் அதை ஓத உலவாத நீங்க சொல்லி வார்த்தையால உங்களால நிறைக்க முடியாத அளவுக்கு அதனுடைய உயர் தன்மை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, ஒரு கோலம் ஒன்று ஆகுமே என்பது ஒரு பேரழகாக தனக்கான ஒரு தனித்துவமான ஒரு பேர் அடையாளம். ஒவ்வொருவருமே நம்ம தனித்துவமாகவும் இருக்கிறோம், அதே சமயம் அந்த பேரண்டத்தோடு உயிர்கலப்போடு கலந்தும் இருக்கிறோம். அப்படி அந்த கலந்து இருக்கின்ற அந்த உயர் உன்னத நிலையோடு நாம் தனித்துவ நிலையாக இருக்கின்ற அந்த ஒரு சிறந்த பேரழகு என்பது ஒன்று ஆகும். அது முன்னாடி எப்படி அந்த ஓதி உணரில் உடல் உயிர் ஈசன் ஆகும் அப்படின்னு சொல்ற மாதிரியே இங்கு ஒன்றை ஒன்று ஆகும் அப்படின்னு சொல்றது இந்த கோல நிலை என்பது, அதாவது உயர்நிலை. கிருத்திகமாவும் சொன்னது போல அந்த அந்த சக்தி, அந்த குண்டலினி சக்தியை அந்த ஒரு ஈச உயிர் கலப்போடு, அந்த பேரண்ட கலப்போடு கலந்த அந்த பேருன்னத ஒரு பேராற்றல் நிலையை, இதான் ஆங்கிலத்துல சொல்லும் பொழுது சொல்லுவோம் இந்த மாதிரி, டோன்ட் சே ஓ காட் ஐ ஹாவ் அ பிக் ப்ராப்ளம், கடவுளே எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லாதீங்க, அதை இப்படி மாற்றி சொல்லுங்க அப்படிம்பாரு. அந்த பிரச்சனையை அப்படியே பார்த்து, ஹே ப்ராப்ளம் ஐ ஹாவ் அ பிக் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனையே எனக்கு என்னோட பின்னாடி இறக்குறது யார் தெரியுமா அப்படின்ற மாதிரி இவ்வளோ பெரும் சக்தி இந்த வைரவி, ஆதி வைரவியாகவும் இருக்கிறாள், கன்னி மன்னியாகவும் இருக்கிறாள். அவள் என்ன மாதிரி இந்த மாதிரியான ஒரு சக்தியை வைத்துக்கொண்டு எதுவுமே எனக்கு சவால்கள், எந்த சவாலாக இருந்தாலும் நான் வென்றெடுத்து முன்னேற முடியும் என்கின்ற ஒரு சக்தியை உணர்கின்ற நிலை. இதுதான் ஓதி உணரில். அதை சும்மா ஓதுறது மட்டும் பத்தாது. நிறைய பேர் ஓதுவோம், மந்திரங்களை அப்படியே சொல்லிட்டு போகிறது, அதுக்கும் நிச்சயம் பலன் உண்டு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை விட ஓதுவதை உணர்ந்து ஓதுவது என்கின்ற ஒன்று இருக்கு. அதை உணர்ந்து ஓத நாம் அதுவாகவே மாறிவிடுவோம் என்பதுதான் இந்த பாடல் சொல்கின்ற அற்புதமான ஒன்று. நன்றி, வணக்கம். நன்றி மகேந்திரன். இந்தியா பவர். அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தியை போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1099வது திருமந்திரம். சொல்லறிய ஜோதியை பற்றி திருமூலர் பாடியுள்ளார். ஆதி வைரவி கன்னித்துறை மன்னி, ஓதி உணரில் உடல் உயிர் ஈசனாம், பேதை உலகிற் பிறவிகள் நாசமாம், ஓத உலவாத கோலம் ஒன்றாகுமே. துறை என்றால் இடம், மன்னி என்பதனுடைய பொருள் பொருந்தி, ஓதி அப்படின்னா துதித்து, ஈசனாம் வடகிழக்கு திசை, ஈசானம் அப்படின்னா வடகிழக்கு திசை, சகசிரத்தலம் என்பர். ஆதி முதல்வியாகிய வைரவி உலகங்களை எல்லாம் ஈன்றெடுத்தவள்,
என்றாலும் என்றும் கன்னியாக இருப்பவள். அவளை ஓதி உணர்ந்து பாடி துதித்து வழிபடும் சீவன்கள் என்றால் உயிர் சிவத்தன்மை பெறும். அதன் மூலம் அறியாமை இருள் மண்டி கிடக்கும். உலகில் பிறந்து இறக்கும் பிறவி துயர் போய் ஒளியும். சொல்லி விளக்க முடியாத ஒளி வடிவ திருமேனி கொண்ட அவள் ஓதி உணர்வார்க்கும் ஒப்பற்ற ஒளி உடலை அருள்வாள் என்கிறார் திருமூலர். இன்னொரு உரையாசிரியர் மிக சிறப்பான உரை எழுதியுள்ளார். நடப்பு ஆற்றலை செய்யும் வைரவி எல்லாம் ஈன்றெடுத்தும் என்றும் கன்னியாய் இருப்பவள். சிவபெருமானுக்கு உடல் உயிர் அவள். அறியாமை நிறைந்த உலகினர் அவளை அன்புடன் வழிபட்டால் பிறவி அகலும். ஓதுதற்கு அரிய மெய் உணர்வே திருமேனியாக உடையவள். ஆதி வைரவி இதனுடைய பொருள் சக்கரத்துடன் கூடிய வைரவி மந்திரத்தை. கன்னித்துறை விசுத்தி உடல் உயிர் ஈசனாம். உடலில் உள்ள உயிர் ஈசனது தன்மையை அடையும் என்பது பொருளாகும். உலவாத கோலம் இதனுடைய பொருள் அழிவற்ற தேகம். இதற்கு கொஞ்சம் இணையான பாடல் அபிராமி அந்தாதியில் அபிராமி பட்டர் பாடியது. 74வது பாடல். நயனங்கள் மூன்றுடைய நாதனும் வேதமும் நாரணனும் அயனும் பரவும் அபிராம வள்ளி அடி இணையை பயன் என்று கொண்டவர். பாவையர் ஆடவும் பாடவும் சயனம் பொருந்து தபனிய காவினில் தங்குவரே. நயனங்கள் மூன்றுடை நாதனும் வேதமும் நாரணனும் அயனும் பரவும் அபிராம வள்ளி. இதனுடைய பொருள் 3 கண்களை உடைய சிவபெருமானும் வேதங்களும் திருமாலும் பிரம்மனும் துதித்து வழிபடுகின்ற அபிராமி என்னும் பூங்கொடி என்கிறார் அபிராமி பட்டர். அடி இணையை பயன் என்று கொண்டவர். அபிராம வள்ளியின் 2 திருவடிகளையே பயன் என்று கருதி இருக்கும் அடியவர்கள் எய்தும் நலன்களை கூற புகுகிறார் அபிராமி பட்டர். பாவையர் ஆடவும் பாடவும் பொன் சயனம் பொருந்து தபனிய காவினில் தங்குவரே. இதனுடைய பொருள் அவ்வடியார்கள் அணங்குகள் நடனமாடவும் இசை பாடவும் பொற்கட்டில் பொருந்துகின்ற பொன்மயமான சோலையில் தங்குவர் என்பது பொருளாகும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ திருச்சிற்றம்பலம். நன்றி. கேட்கும் தலைப்பில் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேலை வரலாம் அல்லது எதுவும் கேள்விகள் இருக்கின்றன பார்த்து நிறைய கேட்கணும். நன்றி ஐயா. அடுத்த நிறைய வாருங்க. வணக்கம். இதில் இன்னும் ஏராளமாக நம்ம ரொம்ப கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய செய்திகள்லாம் இருக்குது. அதனால் இதற்காகவே ஒரு தளம் தனியாக ஏதாவது ஒரு ராத்திரி நேரத்தில் ஒரு 8:30 மணிக்கு போட்டாங்கன்னா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. இந்த ஓத உலவாத கோலம் சார் கேக்குதா? கோமக்குடி ஐயா வந்திருக்காரு, அவர் ஏதோ சொல்ல வராரு. சரி, நன்றி. வாங்க கோமக்குடி ஐயா. மன்னிக்கணும் ஐயா, எனக்கு ஒரு அந்த கன்னி துறைன்னு வருங்களாயா அல்ல துறை மண்ணின்னு வருங்களாயா? அது கன்னி பக்கத்துல இத்து வருதுங்க. அது வசிச்சவங்க எல்லாருமே கன்னிங்கிறத தனியாகவும் துறை மண்ணிங்கிறத தனியாகவும் படிச்சாங்க. அதான் எனக்கு ஒரு சின்ன சந்தேகங்கய்யா. அதனால ஐயா சொல்றேன் சார். அதாவது என்னன்னா, இந்த எழுத்துக்கள் சந்திக்கிற இடம், வல்லெழுத்து வரக்கூடிய இடம் ஒண்ணு. இதை நான் இன்னும் கொஞ்சம் தெளிவாகவே சொல்லிடுறேன். வல்லின எழுத்துக்கள் 6,
அதுல 4 எழுத்துக்கள் தான் ஒற்றெழுத்தா வரும். க, ச, த, ப. இந்த 4 இக்கு, இச்சு, இத்து, இப்பு அதுதான் வரும். இதுல என்னன்னா கன்னிங்கிறது நிலைமொழி, துறை அப்படிங்கிறது வருமொழி. இந்த நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது அதை புணர்ச்சின்னுவோம். இங்கிலீஷ்ல அசம்லேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எழுத்துக்கள் புணரும் போது இப்ப நிலைமொழின்னு சொன்ன பாருங்க, கன்னி. அந்த கன்னிங்கிறத கடைசி எழுத்து நீ, அந்த நீயையும் பிரிக்கணும், இன்னு கூட்டல் ஈ. அப்படி ஈன்னு இருந்து அதோட சேரக்கூடியது வல்லின எழுத்தாலான வல்லின எழுத்துக்களாலான சொல்லா இருந்ததுன்னா துறை. அதுல வல்லின எழுத்து தூ, அதையும் பிரிச்சிங்கன்னா இத்து. அந்த ஈயும் இத்தும் சேரும்போது, ஈயும் தூவும் சேரும்போது ஈக்கு பக்கத்துல அந்த வல்லின எழுத்து எதுவோ அதோட ஒற்றெழுத்து மிகும். அதனாலதான் கன்னித்துறை அப்படிங்கிறது. மன்னி, கன்னித்துறை மன்னி, அதுக்கு எல்லாருமே விளக்கம் சொல்லியிருக்காங்க. அந்த கன்னித்துறையில் நிலையாக நின்று, அந்த நிலையாக நிற்பதுங்கிறதுக்கு கிருத்திகா நல்ல விளக்கமும் கொடுத்துருக்காங்க. கன்னித்துறை அங்க இத்து போடுறது தான் சரி. கோமாக்குடி சார் ஓரளவுக்கு புரிஞ்சு சொல்லி அப்புறம் மன்னின்னு சொல்லணும் இல்லைங்களா? ஆமாங்க சார், கன்னித்துறை மன்னி. நீங்க ப்ரோசா பண்ணீங்கன்னா கன்னித்துறை கமா மன்னி அப்படி வரும். நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா, நன்றிங்க. அம்மா கிருத்திகை அம்மா, அப்புறம் பார்த்தோன்னாக்க இப்போ இந்த வட மாநிலத்துக்காரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க அங்கேருந்து குமரி வரைக்கும் நடந்தே வருவாங்க. நடந்தே திரும்ப போவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு ஸ்தலங்களையும் நம்ம போய் தரிசிக்கும் போது அந்தந்த சக்திகள் நம்ம உடம்புல உள்ள மூலாதார சக்தியிலேருந்து துரியம் வரைக்கும் உள்ள சக்திகள் நமக்கு தூண்டப்படுமா? அந்த மாதிரி எதுவும் இருக்குங்களா? அல்லது அந்த ஸ்தலத்துக்கு போனாலே அந்த சக்திகள் எழும்புமா அப்படிங்கிறது ஒரு சின்ன கேள்விங்கம்மா. நன்றி. இந்த கரெக்ஷன் நான் நோட் பண்ணிக்கிறேன். கன்னி துறை அப்படின்னாலும் கன்னி துறை மன்னி அப்படின்னு பிரிச்சு வாசிக்கிறது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன். பட் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே பொருளை தான் நமக்கு தருது. கன்னி துறை அப்படின்னாலும் அவள் இருக்கக்கூடிய இடம், கன்னிங்கிறதுக்கு உண்டான பொருள் நம்ம பார்த்தோம், துறைங்கிறதுக்கு உண்டான ஒரு பொருள் பார்த்தோம். ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே பொருளை தான் தருகிறது. அது புரிஞ்சுக்கிறதுக்காக நான் பிரித்தேன். நான் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, வெளியில இருக்கிற எல்லாமே உள்ள இருக்கிறது தான். அதை நம்ம எப்படி பிரயோகம் பண்றோங்கிறத பொறுத்து தான் உள்ள எப்படி ஆக்டிவேட் ஆகுது. அங்க கன்னியாகுமரியில போய் உட்காந்துட்டு நம்ம கடல்ல தண்ணிட்டு வந்தா அதுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆனா அங்க உட்காந்து நம்ம தேவையை தியானித்து உள்ள வாங்கிக்கலாம் அப்படின்னா எஸ் வாங்கிக்கலாம். அதை இங்கேயும் உட்காந்து பண்ணலாம். அதுதான் ஓத உலவாத அப்படின்னு அடுத்த வார்த்தையில சொன்னாரு. ஸோ எல்லாமே வெளியில இருக்கிறது எல்லாம் உள்ளே வருது. உள்ள இருக்கிறத நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்றோங்கிறதுக்கு வெளியோடு தொடர்பு கொண்டும் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம், இல்லை உள்ள இருந்தே நம்ம ஆக்டிவேட் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது தான். அது நம்ம எப்படி உபயோகப்படுத்துறோங்கிறத பொறுத்து தான் இருக்கு. நன்றிங்கம்மா, நன்றி. ஐயா நீங்க தொடரலாம். இந்த கடைசியில ஓத உலவாத கோலம், இந்த கோலம்ங்கிற வார்த்தையை புரிஞ்சுக்கணும்னா திருவாசகத்துல 7வது தலைப்பா இருக்கக்கூடிய திருவம்பாவையில 5வது திருவம்பாவையை பார்க்க வேண்டும். மாலரியா நான்முகனும் அந்த பாடலை பார்க்கணும். அப்புறம் ஓத உலவாத இந்த தொடரை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா திருவம்பாவையினுடைய 10வது பாடல் பாதாளம் 7 கீழ் அந்த பாடலை பார்க்கணும்.
அதே மாதிரி ஓதி உணர்ந்து அப்படின்னா அதுக்கு ஒரு திருக்குறள் இருக்கு. ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தானடங்கா பேதையார் பேதையில் அப்படின்னு அந்த ஒரு திருக்குறள் ஒன்று இருக்கும். அதை பார்க்கணும். அதே மாதிரி ஆதி பைரவி அப்படிங்கிறது என்னன்னா, ஒன்று ஆதி சக்தி, ஆதி சக்தியிலேருந்து தான் பராசக்தி வருவாங்க. பராசக்தி ரெண்டாவது பராசக்தி, ரெண்டாவதா இருக்கக்கூடிய பராசக்தியிலேருந்து தான் இச்சா சக்தி வருவாங்க. அது இச்சா சக்திங்கிறது 3. மூணாவதா இருக்கக்கூடிய இச்சா சக்தியிலேருந்து தான் 4வதா இருக்கக்கூடிய கிரியாசக்தி வருவாங்க. 4. 4வதா இருக்கக்கூடிய கிரியாசக்தியிலேருந்து தான் ஞான சக்தி வருவாங்க. 5. அதான் 5 சக்தி அப்படிங்கிறது எல்லா ஆன்மீக பெரியவர்களுமே நமக்கு சொல்ற விஷயம். அதில் ஆதி அப்படிங்கிறது தான் தொடங்கணும் அப்படிங்கிறது. அதனால தான் ஆதி பகவான்னு திருவள்ளுவரும் திருக்குறளும் தொடங்கியிருக்கும். அது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. அதனால தான் இது ஒரு நாள் தனி அறை அமைத்து யாராவது கொடுத்தாங்கன்னா நம்ம அதில் இன்னும் கொஞ்சம் கலந்து ஆலோசிக்கலாம். அது 2 பேர் இருந்தாலும் நல்லது தான், நிறைய பேர் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அது லயனோ அந்த அல்லது அந்த ஹவுஸ் அப்படிங்கிறது யாருக்கு இருக்கோ அவங்க அதை வந்து யோசிச்சு முடிவு பண்ணலாம். சரி, நன்றி. இன்னைக்கு ஓதக்கூடிய பாடல் அபிராமி அந்தாதியினுடைய 35வது பாடல். இந்தியாவில் இன்னைக்கு என்ன நாளோ அதை வச்சு இந்தியாவில் மட்டும் சொல்ல முடியாது, இந்திய துணை கண்டத்தில் பாரத தேசத்தில் பரதகண்டம் அப்படின்னு சொல்லுவோம். பாரத தேசத்தில் இன்னைக்கு என்ன நாளோ அதை வச்சே இந்த பாடல் தொடங்குது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. அபிராமி அந்தாதியோட 35வது பாடல். திங்கட்பகவின் மனம் நாரும் உன் சீரடி சென்னி வைக்க, திங்கட்பகவின் மனம் நாரும் உன் சீரடி சென்னி வைக்க, கேள்வி ஞானத்தில் எங்கட்கு ஒரு தவம் எய்தியவா, திங்கட்பகவின் மனம் நாரும் சீரடி சென்னி வைக்க, எங்கட்கு ஒரு தவம் எய்தியவா, எண்ணிறந்த விண்ணோர் தங்கற்கும் இந்த தவம் எய்துமோ, திங்கட்பகவின் மனம் நாரும் உன் சீரடி சென்னி வைக்க, எங்கட்கு ஒரு தவம் எய்தியவா, எண்ணிறந்த விண்ணோர் தங்கட்கும் இந்த தவம் எய்துமோ, தரங்க கடலுள் வெங்கட்பணி அணை மேல், கடலுள் பனி அணை மேல், தரங்க கடலுள் வெங்கட்பணி அணை மேல், துயில் கூறும் விழுப்பொருளே சிவா. திருச்சிற்றம்பலம். நன்றி. நிறைவு செய்து கொள்ளலாம் நினைக்கிறான அனுமதியோடு நேரம். திருமந்திரம் கேட்க ஓத பயில அறிவில் உணர்வில் தூய்மையும் ஆன்ம உணர்வும் துணிவும் சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும் சிவன் மீது உண்மையான உணர்வு பெறுதலும் உண்டும். யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற திருமூலரின் கூற்றுக்கிணங்க வந்திருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட சான்றோர்களுக்கும் மெய்யன்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி ஞான நிகழ்வில் சந்திப்போம். 5, 4, 3, 2, 1.